நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை, கிருஷ்ணபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ள நிலையில் தற்போது நெல்லை மாவட்டத்தில் ஒரே நாளில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை, கிருஷ்ணபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரே நாளில் 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது உலகத்தையே உலுக்கிய ஒரு கொடிய நோய்கள்ல ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா கொரோனா. கடந்த 2020ஆம் ஆண்டு துவக்கிய ஆரம்பித்த இந்த நோயின் தாக்கமானது, அதாவது 2019 ஆரம்பிச்சு 20 அதோட முழு தாக்கத்தை காட்டுச்சு. 2021 வாக்குல மெல்ல மெல்ல கட்டுப்படுத்தப்பட்டு அதன் பிறகு மனிதர்களுக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டது. அது கோவேக்சின், கோவிஷீல்டு உள்ளிட்ட 2 தடுப்பூசிகள் இந்தியா தரப்புல தயாரிக்கப்பட்டு உலக நாடுகள் முழுவதும் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில கொரோனாவானது கொஞ்சம் கட்டுப்பட்டு இருந்தது. இந்நிலையில கடந்த சில தினங்கள் இந்தியா முழுவதுமே பரவலாக அதிக அளவுல கொரோனா நோய் தொற்று பரவிட்டே வருது. பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாகவே நூற்றுக்கணக்கான நோயாளிகள் கொரோனாவால பாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் சிகிச்சை பெற்று வர நிலையில மதுரை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் 2க்கும் மேற்பட்டோர் இணை நோய்களால கொரோனா பாதிச்சிருந்தாலும் இணை நோய்களால உயிரிழந்தாங்க அப்படின்னு கூறப்பட்ட நிலையில நெல்லை மாவட்டத்தோட புறநகர் பகுதியான கிருஷ்ணாபுரம், அதே மாதிரி மாநகர பகுதியான பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 7க்கும் மேற்பட்டோர் தற்போது கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவால அதாவது தொடர் காய்ச்சலால அவதிப்பட்டவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கிங் போகும்போது அவங்களுக்கு கொரோனா இருக்கிறதையே அதன் அடிப்படையில் தற்போது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டானது ஏற்கனவே திறக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற தயாராக உள்ள நிலையில அதற்கு உண்டான முன்னேற்பாடுகளும் நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில நோயின் தாக்கம் அதிக அளவில் இல்லாத ஒரு சூழ்நிலையில தற்போது அவர்கள் அவரவர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. கொரோனாவானது தொடர்ச்சியாக ஏறத்தாழ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருடம் வரை திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கேயும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஒரே நாள்ல 7க்கும் மேற்பட்ட 7 பேர் வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இங்க கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.